ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல இப்போ நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். வேரியபிள்ஸ்னால் இப்போ நம்ம மேக்ஸில் வந்து அல்ஜிப்ராவில் உங்களுக்கு வந்திருக்கும். எப்படின்னா இப்போது ஒரு சம்மில் வந்து ஹைட் இவ்வளோ, ஹைட்டு 5 வித்து 6 அப்படின்னு கொடுத்தா நம்ம லெட்டு x = 5 y = 6 அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்போம் ஒரு வேரியபிளில், ஒரு ஆல்ஃபபெட்டில். அதுதான் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம x = 5 அப்படின்னு கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே எக்ஸ்ன்னு இன்னொரு டைப் பண்ணிட்டு கம்பைல் பண்ணேன்னா அவுட்புட்டில் 5 வரும். ஏன்னா இங்கே எக்ஸில் 5ன்ற ஒரு நம்பரு ஸ்டோர் ஆகிடுச்சு. அதனால் நீ எத்தனை வாட்டி எக்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் அது 5 தான் கொடுக்கும். சப்போஸ் நான் இப்போ y = 6ன்னு கொடுத்து கம்பைல் பண்ணுறேன், அவுட்புட் எதுவும் வராது. நீங்கள் ஒய்ன்னு கொடுத்துட்டு கம்பைல் பண்ணால் தான் அவுட்புட் வரும். நான் x + 5 கொடுக்குறேன், கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10 வந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம் 5ன்ட்டு. ஆல்ரெடி நம்ம எக்ஸ் வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டோம். அதனால் 5 + 5 10 வந்துச்சு. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 11 வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒய் வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துட்டோம். அதனால் இப்போ 11 வந்து. இப்போ நான் x + yன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து 11 வந்துச்சு. 5 + 6 11. பைத்தானில் ஒன்று இருக்குது. அதனால் இப்போ _+1 அப்படின்னு கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர்னா என்ன வேல்யூனா, ப்ரீவியஸ் அவுட்புட்டில் வந்த வேல்யூவை இங்கே அண்டர்ஸ்கோரில் எடுத்துக்கும். இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு +1 கொடுத்தா அந்த அண்டர்ஸ்கோரில் வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டை வந்து எடுத்துக்கும். இப்போ இன்னொரு வாட்டி நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். _+1 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 12 + 1 அப்படின்னு எடுத்துக்கிச்சு 13. நம்ம வேரியபிள்ஸில் வந்து வெறும் நம்ம வேரியபிள்ஸில் வெறும் நம்பர்ஸ் சொல்லி கொடுக்கணுன்னுட்டு இல்லை, வேரியபிள்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸும் கொடுக்கலாம். இப்போ நான் வேரியபிள்ஸில் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு கம்பைல் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ்ன்னு கம்பைல் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆச்சு. பைத்தானில் கொஞ்சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த ஹலோ வேர்ல்டு மொத்தமே நான் கேப்ஸில் கொடுத்துட்டேன். அதனால x.lower கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் ஸ்டோர் பண்ணது வந்து கேபிட்டலில் பண்ணேன். .lowerன்னு கொடுத்தோன்னே எல்லாமே லோயர் கேஸில் வந்துடுச்சு. இப்போ நான் x.titleன்னு கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலில் எப்படி எதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒண்டி கேப்ஸ் எடுத்துட்டு மிச்சம்லாம் ஸ்மால் எதுவும்ல, அதே மாதிரி இங்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒண்டி கேப்ஸ் வந்துட்டு மிச்சம்லாம் ஸ்மால் லெட்டரில் வந்துருக்கு. நம்ம இப்போ வந்து எக்ஸ் வந்து மாற்றிடலாம். எக்ஸ் வந்து இப்போ நான் பைத்தானுன்னு ஸ்டோர் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா பைத்தானுன்ட்டு ஸ்மால் லெட்டரில் வருது. இப்போ நான் x.upperன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வந்துச்சு. இந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் நிறைய இருக்குது பைத்தானில். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கில் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து எக்ஸில் வந்து பைத்தானுன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒயில் வந்து ஸ்ட்ரிங்கில் தமிழ்னு கொடுக்குறேன். இப்போ x + y கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் தமிழ் அப்படின்னு வந்துருக்கு. நீங்கள் நம்பர்ஸ் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்ஸை கூட இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவுட்புட்டில் அந்த எக்ஸில் வந்து எனக்கு p1 தான் அவுட்புட்டில் வேணும் அப்படின்னா, இது வந்து நம்ம எக்ஸு ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள இது இண்டெக்ஸ் நம்பர் எழுதணும். இண்டெக்ஸ் நம்பர்னால் இப்போ இது ஸ்டார்டிங்கில் p இருக்கிறது வந்து 0th இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 அந்த மாதிரி போகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு 0 நான் வந்து இப்போ 0ன்னு கொடுத்தேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து கம்பைல் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ வந்துச்சு. இப்போ நான் x3ன்னு கொடுத்துட்டு கம்பைல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா h வந்துச்சு. ஏன்னா இங்கே தேர்ட் இண்டெக்ஸில் வந்து h தான் இருக்குது. இப்படி இல்லாமல் எனக்கு இப்போது ஒயிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், p மட்டும் வேணாம், மிச்சம் எல்லாமே சேர்ந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கோலன் நம்மளுக்கு 0லேருந்து வேணாம்ல, அதனால் 1லேருந்து கொடுக்கணும். 1லேருந்து மிச்சம் எல்லாமே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இது இப்படி கொடுக்கலாம்.
இல்ல எனக்கு n வேணாம் அப்படின்னா, n வேணாம்னா 5 5 குடுக்கணும் வைங்க. 5 குடுத்தோம்னா, அது 5த் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி. இது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து எதுல குடுக்குறோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் பாயிண்ட் 20 நம்ம எது குடுக்குறோமோ அதுக்குன்னா கம்மியா ஒரு 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 டிஜிட் கம்மியா தான் எடுத்துக்கும். நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் -1ன்னு குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா n வந்துச்சு. அப்படின்னா இந்த பக்கம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 வரைக்கும் போகும். அப்படியே அது ரிவர்ஸ்ல கூட -1, -2, -3 அப்படின்னு வரும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் -5 குடுக்குறேன். y வந்துச்சு. அது வந்து ரிவர்ஸ்ல வரும். அது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி -6 வரைக்கும் போகும். ஏன் இதுல பிளஸ்ல கொடுக்கும்போது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகும். நம்ம வேரியபிள்ஸ்னா எக்ஸ், ஒய் அப்படின்னு கொடுக்கணும்னு இல்லை. வேரியபிள்ஸ் வந்து இப்போ நான் மெசேஜ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்ல ஹாய் வெல்கம்னு கொடுக்குறேன். கம்பைல் பண்ணுறேன். இப்போ நான் மெசேஜ்னு டைப் பண்ணிட்டு கம்பைல் பண்ணேன்னா அதுவும் பிரிண்ட் ஆகும். நீங்கள் வேரியபிள்ஸ் ஒரு லெட்ரு, சிங்கிள் லெட்ரு அப்படிலாம் இல்லை. எத்தனை லெட்ரு வேணால் கொடுத்துக்கலாம். பைத்தானில் வந்து நீங்கள் இப்போ டேரெக்டாகவும் எனக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இப்படியே எழுதலாம். இல்லைன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கூட எழுதலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கூட பிரிண்ட் ஆஃப் மெசேஜ். இப்போ இங்கே வந்து மெசேஜ்ன்றது வந்து ஸ்மால் லெட்டரில் சேவ் பண்ணிட்டேன். இங்கே கேபிட்டல் லெட்டர் கொடுத்ததுனால எரர் வந்துச்சு. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோமா, கேபிட்டல் லெட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோமான்னு. நீங்கள் இந்த எரரை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம் மெசேஜ் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு பாருங்கள். எரர், நேம் எரர்னு. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன எரர் வந்து அதுன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கினீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நாட் ஃபவுண்டுனா ஒருவேளை நம்ம தப்பாக கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.